ஆண்டாள் கூறுவார். இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்னோடு ஒற்றுமையாகும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் என்று பாடல்கள். அந்த வகையிலே கூடி ராமநாமம் ஜெபித்து ஆடி பாடி அந்த திவ்ய நாமத்தை கோவில் முன்னே கூடி உண்டு என்று பாடுவார்கள். அதாவது தனிப்பட்ட பாராயணம், தனிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை விட சமுதாயமாக எல்லோரும் சேர்ந்து பண்ணினால் அதற்கு பலன் ஜாஸ்தி. அங்க என்னன்னா, நான் அந்த அகங்காரம் ஈகோ என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் போய்விடும். அனைவரும் கூடி ஆடி பாடி புத்தாடை அணிந்து மகிழ்ந்து ராமன் புகழ் ஜெகன் புகழும் ராமன் நாமம் சொல்லிடுவோம். அந்த ரகு பூஜா அவர்கள் பாடிய பாடல்களை ராமனே ரசித்தான் என்று ராமாயணத்தில் பதிவு இருக்கிறது. நாமும் பாடுவோம், ஆனந்திப்போம், மகிழ்வோம். கூடி இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ராமாயணத்துடைய ஒரு சிறப்பு என்னன்னா, உறவுகள் எல்லாம் பெருகிக் கொண்டே போகிறது. குகனோட சேர்ந்து ஐவரானோங்கிற, சுக்ரீவனோட சேர்ந்து அறுவரானோங்கிற, விபீஷணனோட சேர்ந்து எழுவராவோங்கிற, எல்லாம் ஒரே ஜாதியா, எல்லாம் ராட்சசன் இருக்கான். அது வானரங்கள் கூட்டம் தலைவன். அவன் குகனை சொல்லும் போது அவன் ஒரு இக்கரையிலிருந்து அக்கறை கொண்டு பயணிகளை எல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு தொழில் வேடுவன். சபரி தந்த கதி உவந்து ஒரு வேடுவ பெண்ணுக்கு அருள் புரிகிறார். இங்கே ஜாதி மதம் அல்ல, எல்லோரும் இன்புற்றிருப்பது என்று வேறொன்றறியே பராபரமே என்று கூறுவது போல் எல்லோரும் ராமநாமம் ஜெபிப்போம். யார் காதில் நாமது ராமநாம ஜபம் விழுகிறதோ அவர்களும், அவன் நாஸ்திகனா இருப்பான், ஏதோ ஒரு கர்மவசத்தால் அவன் நாஸ்திகனா இருக்கான். எல்லாரும் நல்லவர்கள் தான். இல்லை என்று ஒருவன் கூறுகிறான் என்றால் இருக்கு என்பதை மறுப்பதற்காகத்தானே அவன் இல்லை என்று கூறுகிறான். ஏதாவது ஒன்று இருந்தால்தான் ஒன்று இல்லைன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆஸ்தியம்ங்கிறது இருக்கு, அது மறுக்க சொல்றான். அவன் காதிலும் விழுகிறது, அவனும் உய்வடைகிறான். அப்பேற்பட்ட சர்வே ஜனாஹா சுனோபவந்து, எல்லோரும் இன்புற்றிருப்பது என்று சொல்வார்கள். அந்த வகையில் ராம நாமத்தை ஜபித்து கொண்டாடி கூடி ஆடி மகிழ்வோம். ஜெய் ஸ்ரீராம்.